ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இயக்கத்தில் சமுத்திரக்கனி, அபிராமி, மிஷ்கின், வினோதினி அண்டு நம்ம டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஆர் யூ ஓகே பேபி இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சமுத்திரக்கனிக்கும் ஹீரோயின் அபிராமிக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தையே இருக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ண முடிவு பண்ணுவாங்க. அவங்க ஒரு பேரண்ட்கிட்டேருந்து காசு கொடுத்து இந்த குழந்தையும் வாங்கி இந்த குழந்தைய 2 வருஷம் நல்லபடியாக வளர்ப்பாங்க. ஒரு பாயிண்டில் அந்த குழந்தையோட அம்மா இது என் குழந்தை, இது எனக்கு வேணும் அப்படின்னு போலீஸ் கேஸ் கொடுப்பாங்க. இது நம்ம சொல்லுவதெல்லாம் முன்னே அந்த ரியாலிட்டி ஷோவில் வர மாதிரி 2 சைடு உட்கார வச்சு பேசுறது இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த இது கோர்ட்டுக்கு போகும்போது கடைசியில் இந்த குழந்தை யார்கிட்ட போச்சு, அதாவது இந்த குழந்தையோட ஒரிஜினல் அப்பா அம்மா கிட்ட போச்சா இல்லை நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துச்சான்றதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதில் உள்ள பாசிட்டிவ்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, இந்த படத்தோட கதையை எழுதின விதம் அது ரொம்பவே அழகாக நேச்சுரலாக நம்ம சொசைட்டிக்கு என்ன கருத்து தேவையோ அதை வச்சு எழுதியிருக்காங்க நம்ம இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் தவிக்கிற அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க, இதெல்லாம் ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த அப்பா அம்மா அந்த ரோல் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா இந்த குழந்தைய திருப்பி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமையே பிறந்த குழந்தை இது. அதுவும் இல்லாமல் 7 தடவை அபார்ஷன் பண்ணி இது 8வது தடவையாக பிறந்த குழந்தை இது. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அது புரிஞ்சு நம்ம குழந்தைய நம்ம தான் வளர்க்கணும்னு நினச்சி அந்த அப்பா அம்மாவும் எனக்கு நம்ம குழந்தை வேணும்னு அப்படின்னு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அட்லாஸ்ட் தீர்ப்பு யாருக்கு வருதுங்கிறத ரொம்ப எமோஷனலாக காட்டியிருக்காங்க இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தது. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், எல்லாருமே அவங்க ஒர்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடக்கிற சொல்வதெல்லாம் உண்மை அந்த ரியாலிட்டி ஷோவில் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அங்கே பின்னாடி இருக்கிற ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்றத இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, டே டு டே லைஃப்லேயும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படத்தில் எந்த மசாலா காட்சிகளோ, அதாவது சண்டை காட்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு இந்த படம். அண்ட் இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதை கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லாமல் நார்மலாக ஸ்லோவாக அப்படியே போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸு என்னன்றதை நம்ம முன்னாடியே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அந்த இடத்துல அவங்க லேசாக கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். மற்றபடி இது ஒரு நல்ல ஃபீல் குட்டாக அப்பா அம்மா எமோஷனை காட்டுற ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் முழுக்க ஒரு எமோஷன் அண்டு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. அண்ட் இதில் எந்த அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. நிச்சயமாக இதை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். முக்கியமான விஷயம், குழந்தைங்களோடய உட்காந்து பார்க்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10க்கு நிச்சயமாக 8.5 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்ஷன்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அதுக்காக நம்ம 8.5 கொடுக்கலாம். இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. வீக்கெண்டில் ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஒர்த் டு வாட்ச் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற மூவி அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.